உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்மார்டல் ரூலர் பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா, ஆல்ரெடி இந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்னு வீடியோ போடுறவங்க எல்லாம் பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆபத்து, மரணம் அடைஞ்சிடுறாங்க. அது என்னன்னு ஒன்றும் புரியலை. அது பார்த்தோம்னா, இப்போ இந்த கல்கி துரைன்னு இருந்தார் இல்லையா, அவர் திடீர்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மாரடைப்பு, அதனால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர் தான் அழிவில்லா ஆட்சியாளன் அப்படின்ற அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் வழி நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார். அப்புறம் பார்த்தோம்னா சாந்தன் சாம்ராஜ், இதில் பார்த்தோம்னா 2 பேர்ட்டுமே எனக்கு கான்டாக்ட்ஸே கிடையாது. நான் அவங்க 2 பேர்ட்டையுமே ஒரு தடவை கூட ஃபோனில் பேசினதே கிடையாது. ஆனால் பார்த்தோம்னா அவங்க போட்ட வீடியோஸ்லாம் நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன். அவங்க சில கமெண்ட்டுக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தோம்னா எனக்கு வேறு எந்த கான்டாக்டும் கிடையாது. பார்த்தோம்னா அதில் இந்த துரைன்றவர் பார்த்தோம்னா அவர் ஜென்டிலாக நீட்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பார். இந்த சாந்தன் அப்படின்றவர் சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதாவது வீடியோவில் ஏதாவது யாரையாவது திட்டி வீடியோ போடுவார். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. சரி, அவங்களுடைய ஆன்மா இறைவனடி சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன். அப்புறம் பார்த்தோம்னா எனக்கும் கூட ஒருத்தர் கால் பண்ணி கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு காலையில் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்புறம் நானும் தான் அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, ஆமாம், அந்த சாந்தன் சாம்ராஜ் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நான் அப்புறம் செக் பண்ணி அவரோட சேனலை செக் பண்ணி பார்க்கவும் தான் அதில் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி எல்லாம் இது பண்ணேன். அப்புறம் பார்த்தோம்னா அடுத்து அவங்க என்கிட்ட கேட்கல. நான் ஒருத்தர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் என்ன நினச்சிருப்பார், என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு, என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சிருப்பாருன்னா, அடுத்து எனக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்ற மாதிரி தான் அவர் என்கிட்ட கேட்க வந்தார். நானே அவர்கிட்ட ஆனால் சொல்லிட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் நான் நிறையா பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணேன், என்ன இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் இதில் ஏதாவது சதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர். என்ன பின்னாடி ஏதாவது மர்மமான முறையில் ஏதாவது சதிகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தோம்னா நான் அவர் கூட எனக்கு சொன்னார், இனிமேல் நீங்களும் வீடியோ போடுறத நிப்பாட்டிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான்லாம் வீடியோ போடுறத நிப்பாட்ட மாட்டேன். நான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். மக்களுக்கு இப்போ நான் இப்போ கூட மத்திய அரசு ஒரு பட்ஜெட் நிதி ஒன்று தாக்கல் பண்ணாங்க 2024 2025. அதுக்கான அந்த விமர்சனத்தை கூட நான் வீடியோவில் முன் வச்சுருந்தேன். இப்போ தான் அந்த வீடியோ மதியம் தான் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இம்மார்டல் ரூலர் பற்றி என்ன பேச போகிறேன்னா, அதான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனில் இருக்கிறது நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போகர் சித்தர் சொல்ல சொல்ல கோரக்கர் எழுதினார். போகர் சித்தர் சொன்னார், கோரக்கர் அருளிய சந்திரரேகை என்ற நூலில் இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தோம்னா இதை முழுமையாக நம்ம நல்லா யோசித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, நல்ல நம்ம மனிதனுடைய மூளையை முழுமையாக பயன்படுத்தி யோசித்து பார்த்தோம்னா இது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனாலும் கூட பார்த்தோம்னா ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அதுபோக இந்த உலகம் பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்குன்னு நான் சொன்னது மாதிரி இலுமினாட்டியோட பிடியில் இந்த உலகம் சிக்கியிருக்குது அப்படின்றதுனால, ஸோ அந்த சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தாலும் அது நடக்கிறதுக்கான சாத்தியங்களும் கூட சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு ஒரு 50% வச்சுட்டா கூட, இல்லை இம்மார்டல் ரூலர் மாதிரி ஒரு மனிதன் வந்தால் தான் இந்த இலுமினாட்டிகள் பிடியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சீரமைத்து கொண்டு வர முடியும். சீரமைத்து உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு இம்மார்டல் ரூலர் தேவை அப்படின்றது ஒரு 50% வச்சுக்கணும். ஸோ அப்போ அதனால் நம்ம அதை முழுமையாக நிராகரித்து, ஏன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் நாட் பாசிபிள், இதெல்லாம் ஃபேக்காக இருக்கும், அந்த நியூஸ்லாம் அந்த நாஸ்ட்ராடாமஸ் போட்டதெல்லாம் ஃபேக்காக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்கன்னு எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம அதை முழுமையாக நம்ப வேண்டாம். நான் அதை முழுமையாக நம்பலை. ஆனால் ஒரு 50% நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 50% சாத்தியமில்லாத ஒன்று, ஒரு சாதாரண மனிதன் உலகத்தை ஆள்வது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு ஒரு 50% வச்சுக்கிட்டோம்னா, மீதி 50% இந்த இலுமினாட்டிகளோட பிடியில் இருக்கக்கூடிய உலகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு மனித குலத்துக்கு உண்டு. ஸோ அதுக்கு ஒரு இம்மார்டல் ரூலர் வர வேண்டும். அது நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் தான் அதுக்கான வழியை காட்டணும். அதான் இம்மார்டல் ரூலர் ஆட்சினா யாரோட ஆட்சின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய ஆட்சி தான். ஸோ அந்த முருகன் வரணும், மீண்டும் தமிழ் கடவுள் முருகன், சிவன், கிருஷ்ணன் இவங்க வரணும். யாரோ ஒருத்தர் முருகனுடைய ஆட்சி, அந்த முருகப்பெருமானோட ஆட்சி பூமியில் நடந்தால் தான்
நான் சொன்ன மாதிரி இந்த இலுமினாட்டிகள் பிடியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை முழுமையாக விடுவிச்சு சாதாரண மனிதர்கள் நிம்மதியாக வாழ ஒரு நல்ல பூமியை உருவாக்க முடியும். அதுவும் நம்ம கடவுள் முருகனால் மட்டும்தான் முடியும். பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அதுக்கான பாதையை காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது அப்படி இல்லாத பட்சத்தில் இம்மாற்றோடரை வந்து சித்தர்கள் உருவாக்கணும். ஸோ அதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இம்மாற்றோடர் நம்ம வீடியோ போடுறது வந்து எப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். சரிங்களா? நான் வந்து வீடியோ போடுறேன் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, அரசாங்கத்தை குறை கூறி வீடியோ போடுறோம். ஆனால் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து இம்மாற்றோடரை நம்ம ஆகணும் அப்படின்னா, இப்போ இந்த இம்மாற்றோடர் வீடியோ போடுறவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து 2025 வரும்போது திடீர்னு வந்து சித்தர்களை போய் சந்திக்கணும். இப்போ போய் சித்தர்களை சந்தித்து ஒன்று இந்த இம்மாற்றோடர்னு சொல்லக்கூடியவங்க வந்து சித்தர்களை போய் சந்தித்து அவங்க வந்து ஒரு 6 மாதம் ஒரு காடுகளில் இருந்து சித்தர்கள்ட்ட பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்துட்டு, கடுமையான பயிற்சிகள் எடுத்துட்டு உடல் வலிமையாக வச்சுக்கணும், மனசை வலிமையாக வச்சுக்கணும், ஆன்மாவை வந்து வலிமையாக மாற்றணும். இந்த 3ஐயும் வலிமையாக மாற்றி மக்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 100% ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஆகிறதுக்கான பயிற்சிகளை பூரா சித்தர்கிட்ட போய் அந்த இம்மாற்றோடர்னு வரக்கூடியவங்க வந்து போய் அந்த பயிற்சியை ஒரு 6 மாதம் சித்தர்கள் மூலிமா போகர் சித்தர் மூலிமா எடுத்துக்கிட்டாங்க. அந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இம்மாற்றோடர் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா வெறுமனே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஆனால் வந்து 2025 பிறந்த பின்னாடி ஒருவேளை சித்தர்கள் இப்போ இம்மாற்றோடரை கூட்டிகிட்டு போய் யார் அந்த இம்மாற்றோடரோ அவங்கள சொல்கிறேன் கூட்டிகிட்டு போய் காடுகளில் எவ்வளவோ தமிழ்நாட்டில் காடுகள் இருக்குது, சதுரகிரி மலை இருக்குது, அதே மாதிரி பார்த்தோன்னா பெரம்பலூர் ஒரு பெரிய மலை இருக்குன்றாங்க, அது மாதிரி கொல்லிமலை இருக்குன்றாங்க, அது மாதிரி வெள்ளையங்கிரி மலை இருக்குன்றாங்க. குறிப்பாக சதுரகிரி மலை எடுத்துக்கிறோமே, ஏதாவது ஒரு காடுகள் சித்தர்கள் வாழக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் மறைமுகமாக ஒரு இடத்துல வச்சு அவருக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து உடல், மனம், ஆன்மா இதெல்லாம் வந்து வலிமையாக மாற்ற வேண்டும். மாற்றினா தான் அவர் இந்த இலுமினாட்டிகளை எதிர்த்து அவர் வந்து போரிட்டு மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி உலகத்தை சீரமைக்க முடியும். இதுதான் சாத்தியமுள்ள ஒன்று. இது நான் சொன்ன மாதிரி நடக்கணும். அப்படி நடந்தால் இம்மாற்றோடர் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது. இதை வந்து சித்தர்களும் முருகனும் தான் அந்த பாதையை காட்டணும். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த 6 மாதங்கள் அவர் போய் இருக்காருன்னா, ஸோ அப்போ அவருக்கு தேவையான உணவுகள்லாம் சித்தர்கள் கொடுக்கணும். அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஒரு 10 பேர் 5 பேர் கொண்ட குழு வந்து பயணம் செஞ்சு பயிற்சிகள் எடுத்தாங்கன்னா சரியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு தோணுச்சு அந்த வீடியோவில் போகணுன்னு நினச்சேன். நான் வந்து இந்த பயந்துக்கிட்டு வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். வீடியோ தொடர்ந்து போடுவேன், அரசாங்கத்தை விமர்சிப்பேன், இலுமினாட்டிகளை விமர்சிப்பேன். ஆனால் எனக்கும் கூட உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஒரு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த இம்மாற்றோடர் ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு என்னுடைய குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. அதில் தான் 100% ஆசை இருக்குது. ஆனால் இம்மாற்றோடர் ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு 10% கூட ஆசையே கிடையாது. ஆனாலும் இலுமினாட்டிகள் பிடியில் இருக்கக்கூடிய உலகத்தை மீட்கிறதுக்கு ஒருத்தர் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சித்தர்கள் விரும்பும் பட்சத்தில் சித்தர்கள் வந்து இப்போ எனக்கு வந்து அதற்கான பாதையை காமிச்சு என்னை அழைச்சாங்கன்னா நான் வந்து அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்குலாம் ஏதாவது ஆகுது அப்படின்றதுக்காக பயந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து மக்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து தமிழக பட்ஜெட்டில் கூட இந்த மத்திய பட்ஜெட்டில் கூட பார்த்தோம்னா தமிழகத்தோடைய பேரை கூட குறிப்பிடாமல், தமிழ்நாட்டோட பேரை குறிப்பிடாமல் சிறப்பு நிதி எதுவுமே ஒதுக்காமல் புறக்கணிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. ஸோ அப்போ தமிழனுடைய தலை நிமிரணும்னா தமிழன் ஒருத்தன் வந்து இந்தியாவை ஆளணும். அப்படி ஆண்டா மட்டும்தான் தமிழனுடைய அந்த புகழ், அந்த தமிழ் மொழியோடைய புகழ், அந்த தமிழனுடைய சேர சோழ பாண்டியர் ஆட்சியோட புகழ் இதெல்லாம் மீண்டும் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அப்படி ஒரு பேர்சன் இம்மாற்றோடு வரணும். இல்லைன்னா இந்த சித்தர்கள் முருகனுடைய ஆட்சி பூமியில் சித்தர்கள் ஆட்சி முருகன் ஆட்சி நடக்கணும். அப்படி நடந்தால் தான் தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம் அவங்க செய்த நல்லாட்சி அதே மாதிரி மீண்டும் ஒரு நல்லாட்சியை அந்த பூமிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து பார்த்தோம்னா அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இம்மாற்றோடர் வீடியோ போடுறவங்களாம் நிறைய பேர் காணாமல் போயிடறாங்கன்னு கூட என்கிட்ட ஆரம்பத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார். புதுச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர். ஸோ அப்போ அவரும் கூட நீங்கள் கூட வீடியோலாம் இந்த மாதிரி போடுறதுனால பிரச்சனைகள் வரும், ஆபத்து வரும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஓம் நம சிவாய. எல்லாம் வந்து சிவன் முருகன் இவங்க விடுற வழி தான். கடவுள்கள் வந்து நல்ல பாதையை காட்டட்டும்.
சித்தர்கள் நல்ல பாதையை காட்டட்டும். அடுத்த வீடியோ சந்திக்கும் மக்களே. நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை பூரா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.